ஹரிவோம் நன்றாக குருவாழ்க குருவே துணை. வணக்கம். நான் உங்கள் பாரம்பரிய ஜோதிடர் கார்த்திக் நாகராஜ், ஆர்கே ஜோதிட நிலையம், வெள்ளக்கோவிலிருந்து. அனைவரும் நன்றாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இருக்கணும் இருக்க வேண்டும். அதுதான் இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னா ஜோதிடம். இதில் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஜோதிடம் அந்த வார்த்தையிலேருந்து தான் நம்ம ஆரம்பிக்க போகிறோம். ஜோதிடம்னா என்ன? ஜோதிடத்தை ஏன் நான் பார்க்கணும்? இப்படி ஒரு கேள்வி எல்லாத்துக்குமே கண்டிப்பாக இருக்கும். ஏன் ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்று எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி இருக்கும். அவசியம் பார்க்கணுமா அப்படிலாம் கூட கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தோணும். அது யூஸ்வலாக எல்லாத்துக்கும் வரதான், புதுசாக ஒன்றும் இல்லை. ஜோதிடம் அதிலேருந்து ஆரம்பிப்போம், அந்த வார்த்தையிலேருந்து ஆரம்பிப்போம். ப்ளஸ் திடம், அதாவது சோர்ந்து இருக்கக்கூடியவரை திடப்படுத்துதல். அதுக்கு தான் ஜோதிடம் அப்படின்னு ஒரு விஷயத்த கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஜோதிடம் இன்றைக்கும் நேற்றோ இல்லை ராத்திரி முடிவு பண்ணி காலைல உருவாக்கின ஒரு விஷயம் இல்லை. இது பலர் ஆராய்ச்சி செய்து கோள்களினுடைய நகர்வுகள், நட்சத்திரங்கள், இது எல்லாத்தையும் வச்சு அடிப்படையாக கொண்டு தான் உருவாக்குனாங்க. இதை ஒரே நாளில் உருவாக்கல, பல்வேறு நபர்கள் ஒவ்வொரு காலகட்டத்தில் இருந்து உருவாக்கி அப்படியே பல பரிணாமம் எல்லாத்தையும் சந்திச்சு தான் பார்த்திங்க அப்படின்னா ஜோதிடம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்திருக்கு. சரி, ஒரு கஷ்டத்தில் இருக்கக்கூடியவங்கள பார்த்திங்க அப்படின்னா அவங்கள பூஸ்டப் பண்ணணும். எப்படி பூஸ்டப் பண்ணலாம்? ஸோ அப்போது அவங்க எல்லாத்துக்கும் ஜாதகம் அப்படின்றது இருக்கும். அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ராசி, நட்சத்திரம், இது எல்லாத்தையும் பொறுத்து தான் அந்த தசைகள் அப்படின்றது வரும். அதுக்கடுத்து லக்னம், அதை பொறுத்து தான் அதனுடைய நல்லது கெட்டது இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள், சம்பவ கால நிர்ணயம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்போது அது எல்லாமே அதனோட அடிப்படையில் தான் அவங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கும். ஒவ்வொரு ஜாதகமும் யூனிக், ஒவ்வொருத்தரோட. அதுக்கு தான் ஒவ்வொருத்தருக்கும் சுய ஜாதகம் அப்படின்றது கேட்குது. ஏன்னா சுய ஜாதகத்தில் பார்க்கும்போது தான் என்ன ஒரு விஷயம், என்ன மாதிரியான பிரச்சனைகள் அவருக்கு நடந்துக்கிட்டு இருக்குது, அடுத்து என்ன மாதிரியான விளைவுகள் அவருக்கு சந்திக்கிறதுக்கு இருக்கு, அது நல்லதா கெட்டதா, இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை எப்படி நம்ம டிசைட் பண்ணுறது அப்படின்றத அவங்களோட ஜாதகத்தை வச்சு தான் முடிவு பண்ண முடியும். ராசி இன்றைக்கி எல்லாத்துக்குமே தெரியும். நான் இந்த ராசி, இது நட்சத்திரம், இந்த மாதிரியான ஒரு விஷயம். கோயிலுக்கு போகும்போது கூட ராசி நட்சத்திரத்தையும் சொல்லி தான் அர்ச்சனைகள் பண்ணுறோம். ஆனால் ஆக்சுவலி ஒரே ராசியில் பலர் பிறந்திருக்காங்க. அதே நட்சத்திரத்தில் எல்லாத்துக்குமே 9 கிரகம் தான், 27 நட்சத்திரம் தான், 12 ராசி தான். அதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. அப்படி இருந்தும் ஒவ்வொரு ஜாதகம் ஏன் யூனிக் அப்படின்னு பார்க்கும்போது தான் ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் அந்த லக்னம் அப்படின்னு இருக்கும். ராசின்றது நம்மளோட அஸ்ட்ராலஜியில் எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, சந்திரன் அன்று குழந்தை பிறக்கும்போது பயணம் செய்து கொண்டிருந்த நட்சத்திரம், அதுதான் ராசி அப்படின்னு சொல்கிறோம். அது என்ன நட்சத்திரத்தில் போயிருக்காரோ, அது என்ன ராசியாக இருக்கோ அதுதான் அன்றைய ராசியும் நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறோம். குழந்தை பிறந்த நேரத்தில் அதுக்கு உண்டானது. ஸோ அன்னைக்கு அந்த நாளில் சந்திரன் என்னதான் ராசியில் போகிறாரோ அது மட்டும்தான் அவங்களோட ராசி நட்சத்திரம். சரி, ஓகே. ஏன்னா எல்லாருமே ஒரே நேரத்தில் பிறக்கிறதில்ல. ஆனால் இன்றைக்கி சந்திரன் இந்த ராசி நட்சத்திரத்தில் தான் போகிறார் அப்படின்னா அது அன்னைக்கு ஃபுல்லாக அதே ராசி நட்சத்திரம் தான். பட் ஆனால் அப்படி இருக்கும்போது எப்படி ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் ஒரு யூனிக் இருக்குது, என்ன மாதிரியான மாற்றம் நடக்குது அப்படின்னா, அங்கே லக்னம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குங்க. லக்னம் அப்படின்றது தான் அந்த சூரியனுடைய ஒளி, பூமி சூரியனை சுற்றி வருது இல்லையா, அப்போ அதோட நகர்வுகளில் சூரியனோட ஒளி எந்த இடத்தில் பூமியோட எந்த பகுதியில் பட்டிருக்கு, அது என்ன ராசி மண்டலமாக இருக்குது. ஏன்னா பூமியை 12 சமபங்காக பிரிக்கும்போது அது சூரிய ஒளி எந்த இடத்துல பட்டு போய்கிட்டு இருக்கு. அப்போது அந்த இடத்துல தான் லக்னம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த லக்னத்தின் அடிப்படையில் தான் தசையில் நடக்கக்கூடிய நல்ல ஒரு கெட்ட பலன்கள் ஒவ்வொருத்தரும் அனுபவிக்கிறாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா ரியல் ஃபேக்ட். ஓகே, சரி. அவசியம் ஜாதகம் நான் பார்த்தே ஆகணுமா அப்படின்னா, பார்க்குறதும் பார்க்காம இருக்கிறதும் அவங்கவுங்க இஷ்டம். பட்டு பார்த்து தெரிஞ்சு வச்சுட்டோம்னா வீண் விளைவுகள், தேவையில்லாத பிரச்சனைகள், அவசரமான ஒரு முதலீடுகள், ஒரு பதட்டத்தில் எடுக்கக்கூடிய ஒரு முடிவுகள், இந்த மாதிரியான விஷயங்கள்னால தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பல விதமான துன்ப துயரங்களுக்கு எல்லாருமே ஆளாகிறோம்.
இல்லையா? அப்போ இதை நம்ம முன்கூட்டியே நம்ம தெரிஞ்சு வந்து வச்சுட்டோம்னா வீண் விரயங்களை வந்து தவிர்க்கலாம். அனாவசியமான கருத்து வேறுபாடுகள் இது எல்லாத்தையும் நம்ம வந்து தவிர்த்துட்டு வந்து வரலாம். இது இந்த மாதிரியான ஒரு விஷயம். தேவையில்லாத முதலீடு செஞ்சு அதில் வந்து நம்ம காசு பணத்தை இழக்க வேண்டிய அவசியம் அப்படின்றது வந்து இல்லை. ஏன்னா இன்றைக்கி வந்து ஏதாவது ஒரு இன்றைக்கி எதிர்பார்ப்புகள் ரொம்ப அதிகமாக வந்திருக்கு. ஒரு விஷயத்தை நம்ம எதிர்பார்த்து அதை நம்ம வந்து செய்யும்போது நேற்று இதே விஷயத்த தான் நான் வந்து செஞ்சேன். ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா அதே விஷயத்த நான் செய்கிறேன். ஆனால் நேற்றை காட்டிலும் இன்றைக்கி எனக்கு உழைப்பு அதிகமாக இருக்குது. ஆனால் எனக்கு உழைப்பு அதிகமாக இருக்கே தவிர நேற்று கிடைச்ச அந்த கிரெடிட்ஸ் எனக்கு வந்து இன்றைக்கி வந்து கிடைக்கல. ஏன் கிடைக்கல, எதுக்கு கிடைக்கல, அதை சொல்கிறது தாங்க ஜோதிடம். இது தாங்க வந்து ஜோதிடம். இதுக்கு தான் நம்ம வந்து ஜாதகம் அப்படின்னு ஒரு விஷயத்த பார்க்குறோம். எத்தனையோ ஜோதிடர்கள் இருக்காங்க, எத்தனையோ வந்து முறைகள் அப்படின்றதெல்லாம் வந்து இருக்குது. எந்த முறைகளில் வந்து பார்த்தாலும் நம்ம தலையெழுத்து என்னவோ அது கண்டிப்பாக வந்து நடக்கும். நமக்கு இந்த காலத்தில் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து நடக்குது அப்படின்னா அதை யார் தடுத்தாலும் அது நடந்தே தீரும். அது நல்லது கெட்டது யாராக இருந்தாலுமே வந்து சரி. ஏன்னா இந்த சாஸ்திரத்தை வந்து உருவாக்கியவர்கள் நம்ம கிடையாதுங்க. கண்டிப்பாக வந்து இது இறைவனால் வந்து பார்த்திங்கன்னா உருவான ஒரு தெய்வீக சாஸ்திரம். இது வந்து ஒரு கலை, இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு அருமையான அற்புதமான ஒரு கலை. இந்த கலையை யார் வேணாலும் கற்றுக்கலாம், யார் வேணாலும் எடுத்து ஆராய்ச்சி வந்து பண்ணலாம். இது எப்படி வேணாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை நம்ம வந்து நல்ல விஷயத்துக்காக நல்லபடியாக நம்ம வந்து பயன்படுத்த முடியும். நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் நான் அடுத்தடுத்து வந்து போடுவேன். அதுக்கெல்லாம் உங்களோட ஆதரவு கண்டிப்பாக வந்து வேணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள். நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள். கன்சல்ட்டிங் வேணுன்றவங்க ஸ்க்ரீன்லேயே வந்து நம்பர் இருக்கும், அதை பார்த்துக்கு எனக்கு கால் பண்ணுங்கள். நன்றி.